ஹலோ எவ்ரி ஒன், கெட் பிளேஸ்டுடைய இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜரியல் ரவுண்ட் எப்படி கிளியர் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். அதில் கேட்கக்கூடிய காமன் கொஸ்டின்ஸ் மற்றும் அதற்கு தகுந்த ஆன்சர்ஸ் எப்படி கொடுக்கணுன்றது பார்க்கலாம். ஸோ என்னுடைய அஜெண்டா பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்கறது, மேனேஜரியல் ரவுண்ட் அப்படின்னா என்ன, கொஸ்டின்ஸ், அதற்கான ஆன்சர்ஸ் மற்றும் லாஸ்ட்டாக ஒரு சம்மரி. ஸோ மேனேஜரியல் ரவுண்ட் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் யூஸ் டு செக் யுவர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். அதாவது நீங்கள் டைமை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, உங்கள் எத்திக்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருப்பீங்களா, மற்றவங்க கூட கொலாபரேட் பண்ணுவீங்களா, நல்லா நீங்கள் டீமோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்களா, நீங்கள் ஓவர் டைம் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், காமன் மேனேஜரியல் கொஸ்டின்ஸ்க்காக தான் மேனேஜரியல் ரவுண்ட் இருக்குது. இது ரிலேட்டிவ்லி ஈஸி கிளியர் பண்ணுறது. அதனால் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா சில பேசிக் கொஸ்டின்ஸ் மல்டிபிள் ரவுண்ட்ஸில் கூட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா கொஸ்டினுமே அப்கமிங் செஷனில் கவர் பண்ணப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா எல்லா இன்டர்வியூலையும் கண்டிப்பாக கேட்கப்படும். இங்கே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கணும் என்றால் ஒரு ப்ரீஃபாக இருக்கணும். உங்கள் ஆன்சர் ரொம்ப லென்த்தியாக இருக்கக்கூடாது. அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒர்க் ரிலேட்டட் அச்சீவ்மெண்ட்ஸ், ரெலவென்சி, உங்கள் ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ் இதெல்லாம் கூட கேட்பாங்க. அது ஒரு கன்சைஸ் வாக் த்ரூ மாதிரி ரொம்ப ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே சொல்லி முடிச்சிடணும். இப்போ நான் உங்கள் கூட ஒரு சாம்பிள் ஆன்சரையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸ்லி பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ உங்கள் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய எஜுகேஷன், அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கில்ஸ், உங்களுடைய ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக சொல்லி முடித்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆன்சரை பார்க்கலாம். இப்போது ஐ எம் கரண்ட்லி பர்சூயிங் மை பிடெக் ஆர் பிஇ, உங்கள் என்ன டிகிரி இருக்கோ அது, ஃப்ரம் இந்த காலேஜ், உங்கள் காலேஜ் பேர். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்க இன்டர்வியூவருக்கு நம்ம எதுக்கு இந்த ஃபீல்டில் வருன்றதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை காமிக்க போகிறோம். ஸோ ஐ சோஸ் திஸ் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி பிகாஸ் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் கோடிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அ கப்புள் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் டோல்ட் மீ இட் லீட்ஸ் டு கிரேட் கரியர் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் மூலியமாக நான் பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த ஜாபுக்காக என்னுடைய வில்லிங்னஸை காட்டியிருக்கேன். இப்போது நான் அந்த ஜாபுக்கு தகுந்தவனா அது ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா என்னுடைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், நம்மளுடைய டேலண்ட் அதை பற்றி சொல்லணும் இப்போது. ஸோ பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் மை கீ அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் டியூரிங் மை அகாடமிக் இயர் வாஸ் ஸ்பீக்கிங் அட் அன் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வேரியஸ் டாபிக்ஸ், நீங்கள் பண்ண ரிசர்ச், உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் அதை பற்றி இங்கே சொல்லலாம். உங்களுடைய இன்டர்ன்ஷிப்ஸ் அதெல்லா பற்றியும் இங்கே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லலாம், யார் யார் என்ன வேலை பார்க்குறாங்க அதை பற்றி சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ், நீங்கள் நல்ல டீம் பிளேயர், நீங்கள் ஃப்ளெக்சிபிள், நீங்கள் எதையும் ரொம்ப சீக்கிரமாக கற்றுப்பீங்க, அந்த மாதிரி சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக வீக்னஸ் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ இங்கே கூட பார்த்திங்கன்னா ஐ யூஸ் டு பி லேசி, நவ் ஐ எம் அவுட் ஆஃப் இட், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப காமனாக கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒய் ஷுட் வி ஹையர் யூ. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா வி ஹாவ் டு ஷோ ஆஃப் அவர் ஸ்கில்ஸ், வி ஹாவ் டு ஜஸ்ட் செல் அவர் செல்ஃப். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய ரீசெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அதை பற்றி எல்லாம் சொல்லணும். ஸோ ஒரு சாம்பிள் ஆன்சர் பார்த்திங்கன்னா வில் ஐ ஹாவ் ஆல் த XYZ skills and the experience that you are looking for, and I am confident that I will be a great addition to this XYZ role that you are applying for. So it's not just my background leading successful projects or my people skills which have helped me develop great relationships with developer, vendor and senior managers alike, but I am also passionate about this industry and I am driven to deliver high quality work. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல ஆன்சர். இதே ஆன்சர் கூட நீங்கள் ஜஸ்ட் அந்த பொசிஷன் ப்ளஸ் உங்கள் ஸ்கில்ஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி சொன்னிங்கன்னா கூட செலக்ட் ஆகிறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்குது.
இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி சொன்னால் மட்டுமே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே யூ ஷுட் நாட் லை, போயெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் இல்லைன்னா இதே ரவுண்டில் கூட அதோட லிங்க்டாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்படியே மொத்த இன்டர்வியூவே வேஸ்ட்டாக போயிடும். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரிலேட்டட் கொஷின் கேட்குறாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சினாரியோ கொடுப்பாங்க. நீங்கள் எங்கேயோ இருக்கிற மாதிரி, இப்போது அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்குது. அதை நீங்கள் எப்படியாவது ஷேர் பண்ணணும். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டை ஷேர் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது சினாரியோ இருக்கும். அப்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குன்னா, நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண மாட்டீங்கன்றது சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இந்த சினாரியோ பேஸ். ஸோ ஒரு சாம்பிள் ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சீனியர் மேனேஜர் உங்களுடைய பாஸ்வேர்ட் கேட்குறாங்கன்னா, ஸோ ஐ வில் ரிக்வெஸ்ட் ஃபார் சம் மோர் டைம், ஷேரிங் த பாஸ்வேர்ட் வில் பிரீச் த கான்ஃபிடென்ஷியாலிட்டி கோட். ஸோ இது உங்களுடைய எம்ஆர் ரவுண்டில் கண்டிப்பாக கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீசெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் காலேஜில் செஞ்ச ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்களே வீட்டில் செஞ்ச ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இங்கே ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ எதுவுமே பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, ஜஸ்ட் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை சொல்லிவிடுங்க. ப்ளஸ் இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஆன்சரோட எண்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ண டெக்னாலஜி பற்றி சொல்லுங்கள். ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டெக்னாலஜி பற்றி ஆல்ரெடி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. ஈவன் தோ இது டெக்னிக்கல் ரவுண்ட் இல்லைன்னா கூட அந்த டெக்னாலஜி பற்றி ஒன்று கேட்பாங்க கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐ யூஸ் சூப்பர்வைஸ் லேர்னிங் ஃபார் மை ரீசெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி சொன்னிங்கன்னா, சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ மெஷின் லேர்னிங்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, க்ளவுட்னா என்ன, அந்த மாதிரி ஜென்ரல் ரிலேட்டட் டாபிக்ஸாக கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, why did you score less in a particular subject or class? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களை ப்ரெஷர் பண்ணுறதுக்காக கேட்குது. நீங்கள் ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கிறது பார்க்குறதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் ஒன்றும் பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நீங்கள் மார்க் கம்மியாக எடுத்ததுனால அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இன்டர்வியூவில் வந்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கம்மி மார்க் எடுக்கிறதெல்லாம் ஒரு பாயிண்ட்டே இல்லை, அதை பற்றி பேசாதீங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காதீங்க. பேசாதீங்கன்றது இல்லை, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து எனக்கு இந்த டிசீஸ் ஆகிடுச்சு, அதனால் என்னால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை எம்பசைஸ் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் மேலே அவ்வளோ ஃபோக்கஸ் விடாதீங்க, ஜஸ்ட் இது சொன்னாலே போதும். நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் மட்டும் கொடுக்காதீங்க, தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் அவர் கவர்னர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ப்ரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய அவேர்னஸ் தான் செக் பண்ணுறாங்க, அவேர்னஸ் ஆர் ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லலாம். இங்கே எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் இல்லை, ஜஸ்ட் கூகுள் போய் யார் யார் கரண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி சும்மா செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக கேட்குறதும் இல்லை, ஜஸ்ட் உங்களுடைய அவேர்னஸ்க்காக ஜஸ்ட் எப்போ கேட்பாங்க. ஸோ எதுக்கும் ஒரு கூகுள் சர்ச் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஹவ் வில் யூ ஹேண்டில் ஒர்க் ப்ரெஷர்? ஸோ இங்கே ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ரெஷரில் எப்படி இன்னும் நல்லா எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்றது சொல்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். இப்போது ஒரு சாம்பிள் ஆன்சர் பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். I actually work better under pressure and I have found that I enjoy working in a challenging environment. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஆன்சரை கூட நீங்கள் இன்டர்வியூவர்கிட்ட சொல்லலாம். ஜஸ்ட் சில்லி ஆன்சர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் எப்படி ப்ரெஷரில் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க இதை எம்பசைஸ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினுக்கு அதுவே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, why do you want to work for this company? இந்த கொஸ்டினுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். யூ ஹாவ் டு ஜஸ்ட் ப்ரைஸ் த கம்பெனி,
ஸோ இங்கே தப்பாலாம் கம்பெனி பற்றியெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இந்த சாம்பிள் ஆன்சரை பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். I have been following the growth curve and employee satisfaction levels of this உங்களுடைய ABC company for a long time. It's anybody's dream to work for the esteemed organization, but I am not only chasing my dream but also trying to prove my calibre in the biggest platform that suits my profile. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் அது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. அதுக்குமா ஒரு சாம்பிள் ஆன்சர் இந்த மாதிரி ரெடி பண்ணி கேட்டாங்கன்னா அப்படியே ப்ரிப்பேராக போய் அப்படியே சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி பர்டிகுலர் கம்பெனியோடைய அவேர்னஸ் ப்ளஸ் ஐடி இண்டஸ்ட்ரி இன் ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறது கேட்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லை. யூ ஹாவ் டு ஜஸ்ட் கூகுள் த கம்பெனி, அதோடைய ஃபவுண்டர் யார், எப்போ ஃபவுண்ட் ஆச்சு, யார் சிஇஓ, அவங்களுடைய மிஷன் என்ன, விஷன் என்ன, அவங்களுடைய சர்வீஸ் அக்ரிமெண்ட்ஸ், அவங்களுடைய பாண்ட்ஸ், அது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இதே ஃபார்மேட்லேயும் இருக்கலாம், இதே கொஸ்டின் அப்படியே கூட கேட்பாங்க. How would you deal with a coworker with whom you are not able to build a successful working relationship? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கணும்னா எந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸுமே சொல்லக்கூடாது. லைக் ஐ வில் இக்னோர் ஹிம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ சாம்பிள் ஆன்சர்ஸ் இப்போது சொல்கிறேன். ஸோ இப்போ உங்கள் ஆன்சரில் என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் நான் ஐ வில் ப்ராக்டிஸ் காமன் courtesy like hello and thank you. I will invite him to a dinner or a weekend outing. I will find out a common interest between us. I will be friendly and encouraging to my co-workers. அந்த மாதிரி ஏதாவது ஆன்சர் நல்ல பாசிட்டிவ் ஆன்சராக கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் வில் யூ டூ இஃப் ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் வயோலேட்டிங் அவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்? இப்போது உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், சர்வீஸ் அக்ரிமெண்ட் அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வயலேட் பண்ணுறான், உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ இங்கே ஃபேக் ஆன்சர் கொடுக்கக்கூடாது. நான் போய் மேனேஜர்கிட்ட சொல்லிவிடுவேன் இவன் இந்த மாதிரி பண்ணுறான் அந்த மாதிரியெல்லாம் ஆன்சர். அது பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களோட ஃப்ரெண்ட் அவன். நீங்கள் ஆப்வியஸாக டைரெக்டாக போய் மேனேஜர்கிட்டலாம் சொல்ல மாட்டீங்க. ஸோ ஒரு நல்ல சாம்பிள் ஆன்சர் பார்த்திங்கன்னா I will first consult him, explaining to him about the violations he is committing and their consequences. If I found him doing the same thing again, I shall report it to the supervisor. ஸோ அவன் திருப்பி அதே செஞ்சுனே இருந்தானா அப்போ மேனேஜர்கிட்ட சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுங்க. இது ரொம்ப ஃபேக்காக சவுண்ட் பண்ணக்கூடாது, ஜென்யூன் ஆன்சராக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா do you have any questions for me அப்படின்னு கேட்பாங்க. மோஸ்ட்லி மேனேஜரல் ரவுண்ட் பார்த்திங்கன்னா மேனேஜர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே do you have any questions for me அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா ஸோ இங்கே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அபவுட் த கம்பெனியை பற்றி கேட்கலாம், இல்லைன்னா நீங்கள் செலக்ட் ஆனால் ஒர்க் பண்ணக்கூடிய ரோலை பற்றி கேட்கலாம், இல்லைன்னா உங்களை பற்றி கேட்கலாம். இப்போ சில சாம்பிள் ஆன்சர்ஸை பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கணுன்றது. ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் த மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் ஆஃப் த ஆர்கனைசேஷன்? ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்ஸ், ஆட்டோக்ராட்டிக், டெமோக்ராட்டிக், லேசி ஃபேர். அதில் உங்கள் ஆர்கனைசேஷன் எந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறாங்கிறது நீங்கள் கேட்குறீங்க. ஆஃப்கோர்ஸ் அவர் ஒரு மேனேஜர், அவர் எந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாரோ அதை பற்றி உங்களுக்கு சொல்லுவார். ஸோ நெக்ஸ்ட் சாம்பிள் ஆன்சர் பார்த்திங்கன்னா இன் யுவர் ஒப்பீனியன் வாட் இஸ் த சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இண்டிகேட்டர் ஆஃப் சக்ஸஸ் இன் திஸ் ரோல்? ஸோ இப்போது நான் செலக்ட் ஆன செய்யக்கூடிய ரோலில் வாட் இஸ் த பெஸ்ட் சிங்கிள் மோஸ்ட் இண்டிகேட்டர் தட் வில் ப்ரொப்பெல் மீ டு சக்ஸஸ்? ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா வாட் ஆர் யுவர் கன்சர்ன் about my candidacy and how I can improve them அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு என்ன கன்சர்ன் இருக்குது என்னோடய கேண்டிடேசியில், ப்ளஸ் நான் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அது கேட்டிங்கன்னா இது ஒரு ரொம்ப நல்ல கொஸ்டின்.
நோ சொல்கிறத விட டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஃபார் மீனா ஜஸ்ட் நோ சொல்கிறத விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவ் கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல இம்பேக்ட் கெயின் ஆகும் உங்கள் மேலே. ஸோ இந்த செஷனில் பார்த்திங்கன்னா நான் அவ்வளோதான் 12 கொஸ்டின்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த 12 கொஸ்டின் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் தேர் ஆர் வேரியஸ் அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் தட் மே பி ஆஸ்க். நிறைய கொஸ்டின் கேட்கலாம். லைக் ஜென்ரல் ஐடியோட இப்போது ட்ரெண்டிங் டாபிக்ஸை கேட்கலாம். லைக் ஐஓடி, க்ளவுட். உங்களுக்கு க்ளவுடை பற்றி தெரியும்னா க்ளவுடு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அஜூர்னா என்ன, கூகுள் க்ளவுட்னா என்ன, EC2னா என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ வேரியஸ் இன்னும் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவர் டைம் பண்ணுவீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. ப்ளஸ் நீங்கள் ரீலொகேட் ஆகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ் கொஸ்டின்ஸ். இதுக்கு வந்து நோ எல்லாம் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டீங்க. நீங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா கூட எஸ் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா யூ கேன் கன்சல்ட் வித் யுவர் மேனேஜர் செலக்ட் ஆனதுக்கப்புறமா. ஸோ ஒன்றும் பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் பண்ண ஓகேவான்னு கேட்பாங்க. அதுக்கு கூட எஸ் தான் சொல்லணும். ஸோ இன்னும் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆர் யூ கம்ஃபர்டபுள் வியரிங் ஸ்கர்ட்ஸ் இன் கிளைண்ட் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ இங்கே கூட பார்த்திங்கன்னா யூ ஹாவ் டு சே எஸ். இப்போ நோன்னு சொன்னிங்கன்னா யூ மே ஆர் மே நாட் கெட் த ஜாப். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த இன்டர்வியூ பற்றி பேச விரும்புகிறேன். இது என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்சரோட எண்டு நீங்கள் எதில் எண்ட் பண்ணுறீங்களோ அவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் கேட்பாங்க, நோண்டி கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எதில் எண்ட் பண்ணுவீங்கன்றது ஆல்ரெடி உங்கள் ஆன்சர் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கணும் நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டிட் எ ப்ராஜெக்ட் யூஸிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓடி அந்த மாதிரிங்கன்னா ஐஓடினா என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் திருப்பி ஐஓடினா ஐ ஹாவ் யூஸ்டு மைக்ரோ ப்ராசஸர் ஃபார் எக்ஸாம்பிள் ராஸ்பெரி பை அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ராஸ்பெரி பைனா எப்படி என்னன்னு கேட்பாங்க. ராஸ்பெரி பை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஈவன் தோ இட் இஸ் மேனேஜரல் ரவுண்ட் இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த இன்டர்வியூவை கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டர்வியூ இது பார்த்திங்கன்னா ஈவன் தோ த இன்டர்வியூவர் இஸ் இன்டர்வியூங் யூ, இட் ஷுட் பி லைக் யூ ஆர் பிளான்டிங் த கொஸ்டின்ஸ் இன் ஹிம். நீங்கள் நினச்ச கொஸ்டின் தான் அவர் கேட்குற மாதிரி வந்து ஆன்சர் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய சென்டென்ஸ் எண்டிங், பிகினிங், மிடில் அதெல்லாம் வந்து நல்லா பிளான் பண்ணி சொல்லுங்கள் ஆன்சர். நீங்கள் ஏதாவது தெரியாத கான்செப்ட் சொன்னீங்கன்னா அப்புறமா அவங்க கேட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக போயிடும். ஸோ இதில் வந்து சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் இதை வந்து நல்லா கன்சிடர் பண்ணுங்கள், ஈஸியாக செலக்ட் ஆகலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சின்னு கொஞ்சம் லைக் பண்ணி சொல்லலாம், இல்லைன்னா கமெண்ட்டில் சொல்லலாம். ஃபீட்பேக் கொடுங்க. செஷன் எப்படி இருந்துச்சு, என்ன சேஞ்ச் பண்ணணும், இன்னும் என்ன செஷன் வேணும், இல்லைன்னா ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.